வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போகாம ஏண்டி கொலை பண்றதை எல்லாம் பார்த்துட்டு சாகுறீங்க? இன்ஸ்பெக்டர், கொலை பண்ணவரா? காப்பாத்துங்க. பயப்படாதீங்கம்மா. யோ, உனக்கு அறிவு இருக்காயா? நீ எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டாயா கொலை பண்றது? ஹலோ, எனக்கு நான் தாங்க. நான் சாட்சி சொல்லிடுவேன். ஒருடா எலெக்ஷன் டைம்டா, மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவளையாவது சாட்சி இல்லாம கொள்ளுவோம். கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி ஃபயர் பண்ணிடுவோம். குடும்ப பொண்ணு சமைக்கும் போது செத்து போன மாதிரி இருக்கும். சூப்பர். தீப்புட்டி எங்க வச்சிருக்க? முடியுதா? ஆதாரம் இல்லாம ஆதியை கைது பண்ணி என் மேல பழிய போட்டு டிபார்ட்மெண்ட்டை மாத்தி செலக்ஷன் போர்டுல போட்டாங்க. ஆதி, சங்கர், மினிஸ்டர் 3 பேர் கிரிமினல் தெரிஞ்சோம். ஆதியை விட்டுட்டதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா என் மேல கலங்கத்தை தொடச்சிட்டு அவங்க யாருன்றத என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபோட இந்த நிலைமை என் கோவத்தை கட்டுப்படுத்திருச்சு. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது சார். எதிரியை வீழ்த்துறதுக்கு பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் பொறுமையும் வேணும். அவசரப்பட்டு கோவமா எழுந்த நீ நஷ்டப்பட்டு கீழே உட்காந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஆள் நீ. எல்லாரும் செலக்ஷன்ல ஹைட் வெயிட் தான் பார்ப்பாங்க. ஆனா நான் சுத்தமான மனசு இருக்கான்னு பார்த்தேன். அது உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ சார். லிசன் மை பாய், சங்கர் இஸ் a very very dangerous person. அடிபட்ட பாம்பு. நீ போலீஸ் அதிகாரி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். யாரா யாரா அவன்? யாரா அவன்? யாரா அவன்? தெரியாதே? தெரியாது சார். என்ன சொல்லு சொல்லுங்கடா. நேத்து நீ அந்த ஏரியால தான் இருந்த. யார் அவன்? எந்த ஏரியா? என்னமோ பேரு சொல்லி கூப்பிட்டானே. பேரு? பேரு. இங்க வாடா. அந்த ஏரியால வேலுங்கிற பேர்ல எவன் தலையில இழுத்துட்டு வா. உனக்கு தெரியாது? ஏன்டா இப்படி தேவையெல்லாம் அடி வாங்கி சாப்பிடுறீங்க? பேசாம உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே?
இது என்ன சார் அடி? நேத்து அடிச்சான் பாரு அடி, அப்படியே மின்னல் அடி. ஆமா, ஒரு 10-12 தையல் இருக்குமா? 8 ஒரு 8 தானா? 18 தையல்னா தையல், இதுதானே தையல. சார் 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 ஜீப் ரிப்பேர் ஆயிருச்சு, ஐயா கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? ஓகே, வர சொல்லுங்க. தேங்க்யூ சார். மாட்டிக்கிட்டான் சார். என்ன உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க ஒருத்த மாட்டிக்கிட்டான். அடச்சே, சுமாரு. இல்லையா, என்ன பார்த்த உடனே ஹெல்மெட் மாட்டுற? எப்படி சார் அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இதெல்லாம் எங்களுக்காக இல்ல, உங்க சேஃப்டிக்கு. சரி, வண்டி எடு. வேலு 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 தாண்டா அவன் பேரு. அவன் குடும்பத்துல அப்பன், ஆத்தா, அக்கா, தங்கச்சி யார் இருந்தாலும் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு எடுத்துவான். அவன் இந்த சிட்டில எந்த மூலையில இருந்தாலும் அவனை தேடி பிடிக்கணும். அவன் மட்டும் என் கையில மாட்டணும். அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டினேன். அவனுக்கு நான் தாண்டா யமன். சீக்கிரம் போ. செக்கிங். ஒரு டெரரிஸ்ட் சிட்டிக்குள்ள நடமாடிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆஹா, அப்படியா? சார் யார் சார், உங்களுக்கு வேண்டியவரா? இல்ல இல்ல, சும்மா லிஃப்ட் செக் பண்ணிக்கங்க. கமான் கமான், டூ யுவர் டியூட்டி. தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் ஹெல்மெட்டை கட்டுங்க. கட்டுங்க சார். பாத்தியா, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்க தேடுறாங்க? இல்ல சார், நீங்க போலாம். இவன் இல்லையா? இவர் இல்ல சார். என்னது, வேலு கிடைச்சிட்டானா? நீ போ, வேலு மாட்டிக்கிட்டான். வேலு மாட்டிக்கிட்டான். வேலு மாட்டிக்கிட்டான். ஏழுமலை ஏன் கும்பிடுற? கோயிலுக்கு வந்துட்டோம்ல. ஏன்டா உடுமலை, பொம்பளைங்களுடைய மனசோட ஆழத்தை காட்டுன்னு சொன்னாக்க இப்படி கோயிலுக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டியே, கோயில் குளத்தோட ஆழத்தை காட்ட போறியா? விவரம் எல்லாம் பேச என்ன? நம்ம நாட்டு பொம்பளைங்க கணவனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு பயப்படுவாங்க. இந்த சன்னிதானத்துல வச்சு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களுடைய மனசோட ஆழம் என்னங்கறத கண்டுபிடிச்சலாம். அப்படியா சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ்டா. அங்க பார். என்னடா இது, தேவஸ்தானம் எல்லாம் அன்னஸ்தானமா ஷிஃப்ட் ஆகுதா? அடடா, சரவணாபவன் ஸ்பெஷல் மீல்ஸ் மாதிரி ஃபுல் கட்டு கட்டுறாளிகளே பொம்பளைங்க. இதுக்கு பேர் தானே மண்சோறு. மண்சோரா? புருஷங்களுக்காக பொம்பளைங்க வேண்டிக்குவாங்க. அந்த நேர்த்திக்கடனுக்காக தான் இந்த மனுஷன். அப்படியா? வா, பக்கத்துல போய் பேச்சு கொடுத்து அவங்க மனசை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ எல்லோ லேடிஸ், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மனுஷன் பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது மண்ணை திங்கிறான். அவனே சாகும்போது மண்ணு மனுஷனை திங்குது. இந்த இன்பிட்வீன் கேப்லயாவது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணாம மறுபடியும் மண்ணையும் சோத்தையும் குலைச்சு அடிக்கிறீங்களே, இது நியாயமா இருக்குதா? ஏண்டா பொறிக் பசங்களா, சாமிக்கு நேர்ந்துட்டத கிடலா பண்றீங்க? நான் அப்பவே சொன்னேங்க, இவன் தான் கேட்கல. இங்க மறைக்காத, அங்க பேசு. அம்மா, தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ரேஷன் கடை அரிசியில ஒரு கல் இருந்தா கூட ஊரே மொத்தமா போய் அவன் கூட சண்டை இழுக்கிறீங்கல்ல. ஆனா இப்ப நீங்களே ஒட்டுமொத்த மண்ணையும் சோத்துல குழப்பி அடிக்கிறீங்களே, இது எப்படிமா சுகாதாரமாகும்? என்னடா இது சவுண்டு? இதுக்கு பேர் தான் குலவ சத்தம். நாக்க இந்த சுழற்றாளுக, அதை வச்சு தானே கொடுக்க முடியும். ஆஹா, ஒரு பொண்ணோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். ஆனா இப்ப பொண்ணுங்க வாயை பத்தி தெரிஞ்சுக்க வச்சிட்டியாடா. இத்தனூண்டு வாய்க்குள்ள இவ்வளவு அழகான வாத்தியமா? இதுக்கு பேர் தான் குலவ சத்தமா? கொலவு மட்டும் இல்லடா, கொலையே செய்வோம். காசு எங்கடி? இப்ப என்கிட்ட காசு இல்ல மாமா. காசு இல்லையா? கட்டிங் போட வழி இல்லாம கட்டின புடிச்சு ஆலையிறேன். உனக்கு என்னடி கோயில் கொலை வேண்டி கிடக்கு? இந்த மஞ்சள் புறா மட்டும் மேட்சிங் எடுத்துன்னு. இது என்னடி இது? காசு வச்சுனே புடிச்சுனே ஏமாத்துறே. இரு, உன்னை சரகட்சினு வந்து கவனிச்சுக்கிறேன். மன்னிக்கணும் மஞ்சுளா, இப்படிப்பட்ட குடிகார புருஷன் நல்லா இருக்குன்றதுக்காக நீங்க மண் சோறு சாப்பிட்டீங்களா? ஏண்டா என் புருஷனை பத்தி தப்பா பேசுற? இவளுக்கு திருந்த மாட்டாளுக போல இருக்கேடா.